வணக்கம் நண்பா, நான் தான் விவேகிருஷ்ணா. சரி, நம்ம என்ன பார்ப்போம்னு கேட்டிங்கன்னா, தமிழ் பொக்கிஷத்துக்கும் சயின்டிஃபிக் தமிழனுக்கும் இடையில வந்துட்டு வார்த்தை மோதல்கள் போய்கிட்டு இருக்கதா சமூக வலைதளங்களில் பார்த்தோம். ஸோ அதனால தான் இந்த வீடியோ பதிவு. 2 பேருக்குமே என்னதான் பிரச்சனைன்னு தேடும்போது கிடைச்ச பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, குமரிக்கண்டம் அப்படின்ற ஒன்று வந்து இருக்கா இல்லையா அப்படின்றதான் 2 பேருக்கும் இடையிலே வந்து இந்த வார்த்தை மோதலுக்கு காரணமான ஒன்று. தமிழ் பொக்கிஷம் பொறுத்த வரைக்கும் இலக்கிய சான்றுகளையும் வரலாறுகளையும் முன்வைத்து குமரிக்கண்டம் இருந்திருக்கு அப்படின்ற ஆதாரத்தை நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாரு. ஸோ சயின்டிஃபிக் தமிழை பொறுத்த வரைக்கும் சில சயின்ஸ் ப்ரூஃப்களை முன் வச்சு இது இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஒரு கருத்துக்காக தான் 2 பேருக்குள்ளேயுமே இந்த ஒரு மோதல் நடந்திருக்கு அப்படின்றத பார்த்தோம். ஸோ 2 பேருடைய வீடியோ பதிவுமே எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். ஏன்னா நீங்கள் 2 பேருமே நல்ல விஷயங்களை சரியான நேரத்தில் கொண்டு வந்து கொடுக்குறதுல ரொம்பவே தெளிவாக இருக்கீங்க. சமூக வலைதளங்களில் இப்போ தான் நண்பா தமிழன் அடுத்த ஒரு லெவலுக்கு போய்கிட்டு இருக்கான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்காக தமிழர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இந்த மோதல்கள் வந்து நமக்கு வந்து தேவையில்லை அப்படின்னு தோணுச்சு. இதில் வந்துட்டு எந்த ஒரு பப்ளிசிட்டிக்காகவும் இந்த வீடியோ கிடையவே கிடையாது. என்னுடைய தனிப்பட்ட கருத்தை வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னா என்னால் இந்த வழியாக தான் சேர்க்க முடியும். இதுக்கு நடுவில் சண்டே டிஸ்டர்பர்ஸ் அருணனாவை பற்றி நம்ம யாருக்குமே பேச தகுதியே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய இலக்கியங்களை இப்போ இருக்க தொழில்நுட்பத்துக்கு தகுந்த மாதிரி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் போராடிக்கிட்டு இருக்க ஒருத்தர் தான் சண்டே டிஸ்டர்பர்ஸ் அருணன்னா. ஏன்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே வீடியோ போட்டாவே பார்க்குறதுக்கு ஆட்கள் வரவே மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நம்மளுடைய இலக்கியங்களை நமக்கு புரிகிற விதமாக நம்மளை அதுக்கு நடுவில் வச்சு கொண்டு போகிற திறமை அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. தமிழ் பொக்கிஷம் விக்கியும் சண்டே டிஸ்டர்பர்ஸ் அருணனாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இலக்கியம் என்ன சொல்லுது அப்படின்றத வச்சு தான் குமரிக்கண்டம் அப்படின்றது ஒன்று இருந்திருக்கு அப்படின்றத சொல்ல வராங்க. ஏன்னா இன்னைக்கு நாம் இந்த பிரபஞ்சத்தில் வந்து 9 கோள்கள் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் முன்னாலே வந்துட்டு நம்ம கோவில்களில் தமிழர்கள் நவகிரகங்களை வச்சு வழிபட்டாங்க. ஸோ நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய அறிவியலை அன்றைக்கே நம்ம கையில் வச்சுருந்தாங்க அப்படின்றத நம்ம நம்பி தான் ஆகணும். அதுக்கு நடுவில் இப்போதைக்கு அறிவியலே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அறிவியல் நமக்குள்ளே இருக்குங்க. நம்ம வைக்கக்கூடிய நெத்தியில் வைக்கக்கூடிய சந்தனமாக இருக்கட்டும், சின்ன சின்ன சம்பிரதாயங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நமக்கு புரிகிற மாதிரியான அறிவியலை நம்ம முன்னோர்கள் நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. இது எல்லாமே நமக்கு கிடைச்சது எது வழியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய இலக்கியங்களும் நம்மளுடைய வரலாறுகளும் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் தான். அது மாதிரி தான் இந்த குமரிக்கண்டமும் இருந்திருக்கு அப்படின்ற ஒரு ஆதாரம் நம்ம இலக்கியம் நம்மக்கிட்ட கொடுத்துருக்கு. இதை அறிவியல் ஏற்றுக்கிறதுக்கு இன்னமும் தெளிவாக சொல்லணும்னா, வரலாறுகளில் வந்துட்டு இவ்வளோ பெரிய உயிரினம் வாழ்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லும்போது டைனோசரை யாருமே நம்பாதவங்க அந்த டைனோசனுடைய எச்சங்கள் கிடைச்சதுக்கப்புறம் அறிவியல் அதை ஏற்றுக்குச்சு. அது மாதிரி தான் இந்த குமரிக்கண்டத்துக்கான ஒரு பதிவும் ஒரு நாள் வந்து நம்ம இது வரைக்கும் இலக்கியங்கள் இருக்குது, ஆதாரமாக ஒரு நாள் கிடைக்கும் போது இந்த அறிவியல் ஏற்றுக்கிட்டு இதை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இதுக்கெல்லாம் நடுவில் நாம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கருத்து வேறுபாடுகளை முன்வைக்க வேணாம் அப்படின்றது என்னுடைய மிகப்பெரிய ஒரு ரெக்வெஸ்ட். ஸோ அதனால தான் இந்த வீடியோ பதிவு. 2 பேருக்குமே மிகப்பெரிய நன்றி. நீங்கள் நல்ல ஒரு வீடியோ பதிவு எங்ககிட்ட கொடுத்துட்ருக்கீங்க. உங்களுடைய இந்த முயற்சிக்கு ஒட்டுமொத்த தமிழர்களும் தலை வணங்குவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சோம்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டுக்காகவும் ஒவ்வொரு வீடியோவில் காத்திருப்பேன். நன்றி, வணக்கம்.